ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். தீபாவளிக்கு முதல் நாள் நமக்கு எப்போவுமே லக்ஷ்மி தேவியோட பண்டிகை வரும். ஸோ அதுக்காக தான் நான் பூஜை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு இன்றைக்கி லக்ஷ்மி தேவி பண்டிகைன்றதுனால அவங்களுக்கு மாவிளக்கு மாவு சமர்ப்பித்து பூஜை செஞ்சோன்னா நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள் எல்லாம் நீங்கி நமக்கு சந்தோஷம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ அதுக்காக மாவிளக்கு மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அரிசி மாவு 1 கப் சேர்த்து கூட கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்து நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சோன்னா நமக்கு விளக்கு வடிவத்தில் வரும். ஸோ அது விளக்கு செஞ்சுட்டு விளக்கை நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கான தட்டையும் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு செஞ்சோம் இல்லையா, அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அட்சதை போட்டு அது மேலே நம்ம விளக்கை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு விளக்கு பார்த்திங்கன்னா அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஏற்றணும். இன்னொரு விளக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவிக்கு ஏற்றணுன்றதுனால 2 விளக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ நெய் போட்டு விளக்கு ஏற்றியாச்சு. தீபாவளிக்கு வேறு பர்ச்சேஸ் பண்ணணுன்றதுனால ஷாப்பிங்க்கு போகணும். ஸோ அதுக்காக சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாமிக்கு தேவையான பிரசாதம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இந்த பூஜைக்கு மெயினாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் இது வச்சாகணும். ஸோ அதுக்காக கடையில் போய் கோமதி சக்கரம், வரளி மஞ்சள் எல்லாம் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கு வச்சு விளக்கும் ஏற்றியாச்சு. சக்கரை கலந்த தண்ணியால் மரத்துக்கு அபிஷேகமும் பண்ணியாச்சு. தீபாவளி ஷாப்பிங்காக நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான். பெங்களூரில் ஷாப்பிங்க்கு பெஸ்ட்டு பிளேஸ்னு பார்த்திங்கன்னா அது கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சதுனால நம்ம சரியாக ஷாப்பிங்கே பண்ண முடியல. ஸோ அவசரமாக ஒரு ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.